வணக்கம். இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இன்னைக்கு விளைவிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எனக்கே அதிசயமா தான் இருந்துச்சு. எப்படிடா வரும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வச்சேன். நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் உள்ள அந்த விதை இருக்கும்ல, கருப்பா உள்ளே இருக்கும்ல ஆப்பிள், அதுதான் எடுத்து 5, 6 இது வச்சேன். அதில் 2 எண்ணம் முளைச்சிருக்கு. இன்னும் இருக்குது, அந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் அடுத்து இது வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதிலே விட்டால் அது வேர் வந்து அடியில் வரைக்கும் போய் வேர் விடுறதுக்கு இடம் இல்லாமல் போயிருன்ட்டு இன்றைக்கி அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு இது வராது, நீ வேஸ்ட்டாக ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்ன, நான் வச்சா வரணும். அது வர வரைக்கும் நான் விட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் அதை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதை டெய்லி பார்த்துட்டே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். காட்ஸ் கிரேஸ் வந்துடுச்சு. இன்னொரு என்ன சேலஞ்சுனா, இது வெயில் காலத்துக்கு இப்போ மார்ச் வரைக்கும் வந்துடும். அடுத்து ஏப்ரல், மே 2 மாதம் மட்டும் தாங்கணும். என்ன ஒரு அதிசயம்னா, இந்த வருஷம் மட்டும் எப்பவும் இல்லாமல் ஆகஸ்ட் வரைக்கும் பனி இருக்குதுன்னு நியூஸில் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் பிளானை வளர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சும் இல்லை, வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம்.